தீபாவளி பண்டிகைக்கு போதிய ஆர்டர் கிடைக்காததால் சேலத்தில் வெள்ளி கொலுசு உற்பத்தியில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தீபாவளி பண்டிகை நடப்பு ஆண்டு உற்சாகமற்று இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் வெள்ளி தொழிலாளர்கள். புத்தாடை, பட்டாசு, இனிப்பு வகைகளோடு தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் பலரும் ஆபரணங்கள் வாங்குவதிலும் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இதனால் தீபாவளியை முன்னிட்டு தங்கத்திற்கு அடுத்தபடியாக வெள்ளி நகைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்வதில் தொழிலாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவார்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த தொழிலில் சுமார் 3 லட்சம் பேர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் பல்வேறு காரணங்களால் கடந்த சில ஆண்டுகளாக வெள்ளி கொலுசுகள் விற்பனை மந்த நிலையில் இருப்பதாக கூறுகின்றனர் அவர்கள். ஆன்லைனில் இருக்கிறதுனால என்னன்னா இது ஒரு சூதாட்டம் மாதிரியே ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு ரேட்டு, நாளைக்கு ஒரு ரேட்டு. இன்றைக்கி 1000 ரூபா ஏறிஞ்சுன்னா நாளைக்கு 1000 ரூபா குறைக்கிறாங்க. நாளைக்கு வந்து ஒரு 10,000 ரூபா ஏற்றுறாங்க, ஒரு 5000 ரூபா குறைக்கிறாங்க. இது என்னன்னாக்கா மத்திய கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு இந்த ஆன்லைன்லேருந்து இந்த வெள்ளியும் தங்கத்தையும் குறைச்சாங்க எடுத்துட்டாங்கனாக்கா நாங்கள் வந்து ஒரே ரேட்டு பாம்பே ரேட்டு பிரகாரம் வந்து நாங்கள் வந்து மாம்பழம் வந்து பாம்பே ரேட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு வரும். அந்த ரேட்டு பிரகாரம் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா எங்களுக்கு எதுவுமே தெரிய வைக்காது. நாங்கள் பாட்டு வேலை செஞ்சிடும். வெள்ளி தொழிலாளர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தீபாவளி ஒன்றும் ஆர்டர் இல்லை. எப்படி இனாம் கொடுக்கறது, எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னே தெரியல. அந்தளவுக்கு வேலை கம்மியாக இருக்குது. இந்த வருஷம் தீபாவளி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியல. காரணம் விலையும் ஒரு காரணம் இருக்கலாம். விலை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போகுது. அப்படியே ஏறுது, அப்படியே இறங்குது. சேலத்தில் தயாரிக்கப்படும் வெள்ளி கொலுசுகள் வட இந்திய மாநிலங்களில் பிரசித்தி பெற்றவையாகும். ஒரு வெள்ளி கொலுசு விற்பனைக்கு வருவதற்கு முன்பு கம்பி நீட்டுதல், பூ வெட்டுதல், முலாம் பூசுதல் என பல கட்டங்களை தாண்டிய பின்னரே முழுமை பெற்று விற்பனைக்கு வருவதாக உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். மெருகடை, கெட்டிப்பூ, ரஸ்குலா, ஜெதப்பற்றை, அரும்பு மிஷினு, கெட்டிப்பூ பற்றை, மெருகடை, மிஷின் மெருகடை, வெள்ளி இதெல்லாம் போனால் ஒரு 50 பேர்த்துக்கிட்ட போயிட்டு வந்தால் ஒரு ஜெதை. ஆனாலும் வந்து இந்த வருஷம் வந்து யாருக்குமே வேலை கிடையாது. இந்த வெள்ளி வேலையில் வந்து ஏகப்பட்ட பேர்த்துக்கு நஷ்டம். தொழில் கிடையாது. இந்த வருஷம் நம்ம திருப்தியாகவே இல்லை யாருக்குமே. இந்த வருஷம் வந்து கம்மி தான். 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி தான் வரும். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் 10 கிலோ 15 கிலோலாம் எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. இந்த வருஷம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆயுத பூஜை, தீபாவளி எல்லாம் வேலை கம்மி தான் எங்களுக்கு. இந்த வருஷம் தீபாவளி அவ்வளோக்கா ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் கடன் வாங்கி தான் எல்லாம் செலவு பண்ண போகிறோம். வெள்ளி தொழிலில் தற்போது ஏற்பட்டுள்ள மந்தமான சூழல் காரணமாக தீபாவளி பண்டிகைக்கு கூட வேலையின்றி உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூட முடியாத நிலை நீடிப்பதால் இந்த ஆண்டு தீபாவளி திருநாள் உற்சாகத்தை தரவில்லை என்கின்றனர் வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள். பளபளக்கும் கொலுசுகளை தயாரித்து பாவையரின் பாதங்களை அலங்கரிக்கும் வெள்ளி தொழிலாளர்களுக்கு இந்த ஆண்டு தீபாவளி மங்களாகவே இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வெள்ளி விலையில் ஏற்படும் நிலையற்ற தன்மையும் ஏற்ற இறக்கங்களுமே இதற்கு காரணம் என்று கூறும் இவர்கள் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து வெள்ளி மற்றும் தங்கத்தை நீக்க வேண்டும் என்பதையே பிரதான கோரிக்கையாக முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ். மோகன்ராஜ்.